மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில் கடந்த 5½ ஆண்டுகளில் 414 நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற பேரவை இன்று கூடியதும் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அகமது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன், வறட்சி காரணமாக வனப்பகுதிகளில் இருந்து காட்டு யானைகள் வெளியேறுவதை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் விவசாயிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதை அரசு அனுமதிக்காது என்றும் தெரிவித்தார். நடந்து முடிந்த வறட்சி அந்த நிவாரணப் பணியின் கூட்டங்களில் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வனங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிற தொட்டி நீர் அமைப்பது, நிலத்தடி நீரை வைத்து பைப்புகள் மூலமாக தண்ணீரை அவர்கள் குடிக்கின்ற இடத்திலே கொண்டு சேர்ப்பது, எவ்வளவு செலவானாலும் அதை செய்யுங்கள், நம்முடைய விவசாய நிலத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று நிதி ஒதுக்கீடு செய்திருக்காள் என்பதை ஏற்கனவே நம்முடைய சட்ட சபையிலே இந்த முதல் நாளில் குறிப்பிட்டிருக்கிறேன். மீண்டும் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நிச்சயமாக விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுற சூழ்நிலையை நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவின் அரசு செய்யாது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சி.வி. சண்முகம், மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் கடந்த 5½ ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தில் புதிதாக 414 நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 6 மாதங்களில் மட்டும் 191 புதிய நீதிமன்றங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டு 38 நீதிமன்றங்கள் அமைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீதிமன்றம் இல்லாத தாலுகாக்கள் எல்லாம் கண்டறிந்து அந்த தாலுகாவுகள் எல்லாம் ஒரு சிறப்பு குற்றவியல் நீதிமன்றம் அமைத்து சிறு வழக்குகளை விசாரிப்பதற்கு 51 நீதிமன்றங்களை அமைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆக மொத்தம் இந்த 6 மாத காலத்திலே மட்டும் அம்மாவுடைய அரசு 191 புதிய நீதிமன்றங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த 6 மாத காலத்திலே மட்டும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு 346.66 கோடி ரூபாய் இந்த நீதிமன்றங்களுக்காக புதிய நீதிமன்றங்கள் அமைப்பதற்கு, நீதிமன்ற கட்டடங்கள் அமைப்பதற்கு, நீதிபதிகள் அடிப்படை உள்கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு 414 நீதிமன்றங்களை திறந்திருக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு.